சலுகைகளில் வெட்டு அரசு செலவினத்தை குறைக்க ஜனாதிபதி செயலர் அதிரடி என்பது இன்றைய தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இந்த செய்தி இடம்பெடுத்திருக்கிறது. இன்று தினம் மௌவிய பத்திரிகையில் ஜனபதி லேக்கம் எம்பத்தி வருண்ட லெபன வரப்பிரசாத கியாய் කාර්ය මණ්ඩලයට නේදයන් බැහැ මාසිකව ඉන්ධන ලීටර් 900යි දුරකථන දීමනා 30000යි කාර්ය මණ්ඩලය ඇමතිට 15යි நியோஜ்ய ඇමතිට 12යි என்பதாக இன்று தினம் மௌவிய பத்திரிகையினுடைய பிரதான முதற்பக்க செய்தியில் ஒன்றாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை காணலாம். இன்றைய அத பத்திரிகையிலும் அது செய்தி முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். ඇමති වරුන්ට ලැබෙන පහසුකම් ඇමති නියෝජ්‍ය ඇමතිට නිල වාහන 2යි இந்த லீட்டர் 900 என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்களுக்கான அவர்களுக்கான செயலணி உறுப்பினர்கள் அதேபோல் அவர்களுக்கான ஏனைய வரப்பிரசாதங்கள் தொடர்பான விடயங்கள் அண்மை காலத்தில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருந்த நிலையில் நேற்று தினம் அது தொடர்பான அறிவிப்பொன்றை ஜனாதிபதி செயலாளர் விடுத்திருக்கிறார். பல விடயங்களில் அவர்களுக்கு வெட்டு என்பதுதான் முக்கியமான செய்தி. அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களின் அலுவலக செயல்பாடுகளுக்காக வழங்க வேண்டிய வாகனங்களின் எண்ணிக்கை, வாகனங்களுக்கான எரிபொருள் செலவு, தொலைபேசிகளின் எண்ணிக்கை, தொலைபேசிகளுக்கான கட்டணங்கள் மற்றும் அவர்களின் பணிக்குழாமுக்கு நியமிக்கக்கூடிய அதிகாரிகள் எண்ணிக்கை, அவர்களுக்கு சலுகைகள் என்பவற்றை மட்டுப்படுத்த ஜனாதிபதி செயலாளர் திடீர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இதற்கான ஆலோசனைகள் அடங்கிய சுற்றறிக்கை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி NS குமநாயக்கவினால் அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சகல வரையறைகளையும் நடைமுறைப்படுத்த வேண்டியதனுடைய பொறுப்பு தொடர்பான விடயங்களை அடிப்படையாக வைத்து நேற்று தினம் இந்த அமைச்சுக்கள் செயலாளர்களின் பொறுப்பு என்பதோடு சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வரையறைகளுக்கு அமைய அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் அலுவலகம், அமைச்சரவை ஆலோசனை குழு மற்றும் அமைச்சர்களின் பிரதி அமைச்சர்களின் உதவி பணியாளர் குழாம் என்பவற்றை உடனடியாக சாபித்து அரசாங்கத்தின் வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி செயலாளரினால் கடந்த 21ஆம் தேதி அமைச்சின் செயலாளர்களுக்கு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுற்றறிக்கையின் பிரகாரம் அமைச்சர்களின் பணிக்குழாம் அதிகாரிகளின் எண்ணிக்கை 15ஆகவும் பிரதி அமைச்சர்களின் பணிக்குழாம் அதிகாரிகளின் எண்ணிக்கை 12ஆகவும் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக அமைச்சர்களுக்கு 2 வாகனங்கள் மாத்திரமே வழங்கப்படும் என்பதோடு மாதாந்தம் 900 லிட்டர் எரிபொருளுக்கான நிதி மாத்திரமே ஒதுக்கீடு செய்யப்படும். ஒரு தொலைநகல் உட்பட 4 தொலைபேசிகள் மாத்திரமே வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி செயலாளர் அமைச்சர்களுக்கு அறிவித்திருக்கின்றார். இந்த சுற்றறிக்கையில் மேலும் சில விடயங்கள் கூறப்படுகின்றன. தற்போதைய அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ளது வளமான நாடு அழகிய வாழ்க்கை என்ற கொள்கை பிரகடனத்தில் உள்ள உள்ளடக்கங்களை நடைமுறை திட்டங்களின் ஊடாக அவற்றை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதும் அரச உத்தியோகத்தர்களின் கடமையும் பொறுப்பாகும். நமது அனுபவத்தையும் திறமையும் நாட்டின் அபிவிருத்திக்காக பெற்றுக் கொடுப்பதற்கு முன்னிலை ஆகியுள்ள நிபுணர்கள், தொழில் நிபுணர்கள் மற்றும் அனுபவம் கொண்ட நபர்களை ஆட்சி வியூகத்திற்குள் இணைத்துக் கொள்வதன் ஊடாக மக்கள் எதிர்பார்க்கும் அபிவிருத்தியை விரைவில் அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதற்கமைய அமைச்சுகளுக்கான ஆலோசகர்களை நியமித்தல் மற்றும் விசேட ஆலோசகர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது அமைச்சின் செயலாளர்களின் கடமையாகும். மேலும் அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் அவர்களின் பணிகளை மிகவும் வினைத்திறனாகவும் சகல தரப்பினருடன் மிக இணைந்து முன்னெடுத்து செல்வதற்கான உதவி பணியாளர் சபையை நியமிக்க வேண்டும். அந்த பணியாள் பிரிவின் பணியாளர்கள் வழங்கப்பட்டுள்ள அதிகபட்ச எண்ணிக்கைக்கு அப்பால் நியமிக்கப்படக்கூடாது. அதற்கமைய அமைச்சர் ஒருவருக்காக பிரத்யேக செயலாளர் ஒருவர், இணைப்பு செயலாளர்கள் 2, ஊடக செயலாளர் 1, பொதுமக்கள் தொடர்பாளர் அதிகாரி 1, பிரத்யேக உதவியாளர் 1, முகாமைத்துவ உதவியாளர்கள் 5, அலுவலக பணிகளுக்காக உதவியாளர்கள் 2, சாரதிகள் 2 உள்ளடங்களாக மொத்தமாக 15 பணியாளர்களை மாத்திரமே நியமிக்க முடியும். அதேபோன்று பிரதி அமைச்சர் ஒருவருக்கு பிரத்யேக செயலாளர் 1, இணைப்பு செயலாளர் 2, ஊடக செயலாளர் 1, பொதுமக்கள் தொடர்பாளர் அதிகாரி 1, முகாமைத்துவ உதவியாளர்கள் 3, அலுவலக பணியாளர்களுக்கான உதவியாளர்கள் 2, சாரதிகள் 2 உள்ளடங்களாக மொத்தமாக 12 பணியாளர்களை மாத்திரமே நியமிக்க முடியும். அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களின் பாவனைக்காக அதிகபட்சம் 2 உத்தியோகபூர்வ வாகனங்களையே வழங்க முடியும். அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களின் பாவனைக்காக அரச கூட்டுத்தாபனங்கள், சட்டப்பூர்வ நிறுவனங்கள் அல்லது அரச நிறுவனங்களின் வாகனங்களை பயன்படுத்துதல் அல்லது தனியார் மூலமாகவோ வாடகை அடிப்படையில் வாகனங்களை பெற்றுக்கொள்வதென்றால் அதற்கான பொறுப்பை அமைச்சின் செயலாளர் ஏற்க வேண்டும். தனியார் மூலமாக வாடகைக்கு வாகனங்களை பெற்றுக்கொள்ளும் போது அதற்கான செலவு அனுமதிக்கப்பட்ட ஒதுக்கீட்டு எல்லைக்குள் உள்ளடங்கும் வகையில் பேணுவதற்கு பிரதான கணக்கறிக்கையாளர் என்ற அடிப்படையில் அமைச்சின் செயலாளரை நடவடிக்கை எடுக்க வேண்டும். அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ வாகனம் அல்லது வாகனங்களுக்காக ஒரு மாதத்துக்கு அதிகபட்சம் 900 லிட்டர் எரிபொருளுக்கான தொகையை ஒதுக்கீடு செய்யப்படும். மேற்குறிப்பிடப்பட்ட பிரத்யேக செயலாளர், இணைப்பு செயலாளர், ஊடக செயலாளர், பொதுமக்கள் தொடர்பாடல் அதிகாரிகள் ஆகியோருக்கு
ஒரு உத்தியோகபூர்வ வாகனத்துக்கு மாத்திரமே அனுமதி அளிக்கப்படும். அமைச்சர் அல்லது பிரதி அமைச்சர் ஒருவருக்கு வழங்கப்படும் அதிகபட்ச உத்தியோகபூர்வ கடமைக்கான தொலைபேசிகளுக்கும் மட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கமைய அலுவலக செயல்பாடுகளுக்கு 2 தொலைபேசி, வீட்டுக்கு ஒரு தொலைபேசி, கைபேசி 1, அலுவலக தொலைநகல் 1 என்ற அடிப்படையிலேயே விநியோகிக்கப்பட வேண்டும். மேலும் அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களின் பணிக்குழாமில் உள்ள பிரத்யேக செயலாளருக்கு ஒரு அலுவலக தொலைபேசியும் ஒரு கைபேசியும் ஒரு அலுவலக தொலைநகலும் வழங்கப்பட வேண்டும். இணை செயலாளர் ஒருவருக்கு ஒரு அலுவலக தொலைபேசி ஒரு கைபேசி என்ற அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் என்பதோடு ஊடக செயலாளர் ஒருவருக்கு அலுவலக தொலைபேசி 1, கைபேசி 1 மற்றும் அலுவலக தொலைநகல் 1 வழங்கப்படுதல் அவசியம். அத்துடன் பொதுமக்கள் தொடர்பு அதிகாரிக்கு ஒரு அலுவலக தொலைபேசியும் கைபேசி 1 விநியோகிக்கப்படுதல் அவசியமாகும். அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களுக்கான தொலைபேசிகளுக்கான மாதாந்த நிலையான கட்டணம் வரிப்பணம் இல்லாமல் 10,000 முதல் 20,000 ரூபாவுக்குள் அமைய வேண்டும். அலுவலக மற்றும் இல்ல தொலைபேசிகளுக்கான மாதாந்தம் 20,000 ரூபாய், தொலைபேசிகளுக்காக 10,000 ரூபாவும் 20,000 கைபேசிகளுக்காக 10,000 ரூபாவும் என்ற வரையறைக்குள் மாத்திரமே பயன்படுத்தவும் முடியும். அதேபோன்று அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களின் பணிக்குழாமில் உள்ள பிரத்யேக செயலாளர்களின் தொலைபேசி கட்டணம் 6,000 ரூபாவாகவும், இணைப்பு செயலாளருக்கான தொலைபேசி கட்டணம் 5,000 ரூபாவாகவும், ஊடக செயலாளரின் தொலைபேசி கட்டணம் 5,000 ரூபாவாகவும், பொதுமக்கள் தொடர்பு அதிகாரியுடைய தொலைபேசி கட்டணம் 5,000 ரூபாவாகவும் ஒதுக்கீடு செய்யப்படும். இந்த தொகையை விட குறைந்த கட்டணம் தொலைபேசி பாவனைக்கு பயன்படுத்தப்பட்டுமாக இருந்தால் தொலைபேசி கட்டணத்துக்காக அதிக செலவு செய்யப்பட்டுள்ளது மாதத்துக்கான கணக்குகளில் கழிக்கப்படும் என்றும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த சுற்றறிக்கையின் பிரதியானது பிரதமர் செயலாளர், அமைச்சரவை செயலாளர், நிதியமைச்சின் செயலாளர், பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர், கணக்காய்வாளர் ஆகியோருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதிக செலவுகளை குறைத்துக் கொள்வது ஏற்கனவே மக்கள் கூறிய முக்கியமான விடயம். நீங்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் நாங்கள் பயன்படுத்துகின்ற பொருட்களின் விலைகள், சேவைகளின் விலை அதிகரிக்கிறீர்கள். எனவே பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் இருக்கின்ற ஜனாதிபதிகள், பிரதமர்கள், அதே போல பாராளுமன்றத்தில் இருக்கின்றவர்கள் ஆகியோர் தான் அதிசொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு எங்களை மற்றும் குறைக்க சொல்வது என்ன நியாயம் என்பதாக கடந்த காலங்களில் மக்கள் வீதியில் இறங்கி எழுப்பிய கேள்விகள் ஞாபகம் இருக்கிறது. எனவே இப்போது பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்களுக்கான அவர்களுக்கான சலுகைகள், அதே போல அதிகபட்சமாக அவர்களுக்கு இருந்த சலுகைகளை குறைத்து இப்போது அவர்கள் வேலை செய்யக்கூடிய வகையிலான ஏதிர்நிலை உருவாக்கக்கூடிய அவர்களுடைய சலுகைகள் குறைக்கப்பட்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதான செய்தியும் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம்.